தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க. உங்க பிரசன்ஸ பத்தின கான்ஷியஸ்னஸ் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க பிரசன்ஸ்ல இருக்கணும் எல்லாரோட சேர்ந்துன்னு சொல்லி எங்களுக்கு எங்க அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க இயேசுப்பா. தேங்க்யூ லார்ட். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஹோப் எங்களை அப்படியே ஃபில் பண்ணியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஸ்டேட்ல இல்லாதவர்களுக்கும் அந்த கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். ஒருவேளை தியர் ஸ்ட்ரகிள்டு, அவங்க இருதயத்துல ஏதாவது சோர்வு இருக்குமானால் அது அவங்களுக்கு அந்த கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அவங்க உடம்புல ஏதாவது பலவீனங்கள் இருக்குமானா அதுக்கான அவங்களுக்கான கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். ஹீலிங் கிரேஸை அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசுப்பா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை எவ்வளோ பெஸ்டா இருக்கு, டைம்லியா இருக்கு, எவ்வளோ அது எங்க லைஃப் அப்படியே சரியான பாதையில நடத்துது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஸோ யூ டோல் டு அஸ் லார்ட், நீங்க எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றீங்களோ, எப்பெல்லாம் கவலை வந்து நிரப்புதோ, எப்பெல்லாம் நாளைய தினத்தை குறித்த பயம் வருகிறதோ, அப்போதெல்லாம் நாங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லிக் கொள்ள வேண்டியது, ஒருவேளை நான் மறந்துட்டேன் போல இருக்கு, என் அப்பா என் கூட இருக்கிறத மறந்துட்டேன் போல இருக்கு, அதனாலதான் இந்த கவலையும் இந்த பயமும் இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு அங்கலாய்ப்பு என்ன நிரப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக நாங்க எங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஆவியானவரோட உங்க ஆலோசனைக்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. எஸ் லார்ட். இப்ப இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க ஸ்ட்ரக் ஆயிருப்போம். ஆனா அதுல ஆண்டவரே நாங்க சொல்லிக் கொள்கிறோம், இந்த விஷயத்துல தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் மறந்துட்டேன் போல இருக்கு. ஆனா இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால இது ஆண்டவருடைய ஆளுகையில இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கான்சியஸ் ஆகுறேன், அவேர் ஆகுறேன். இந்த விஷயத்துல மத்தியில தேவன் இருக்கிறார், இதற்குள்ள தேவன் இருக்கிறார், இதற்குள்ள என்னோட அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸா நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன் சப்பா. சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இப்படி ஜெபிக்கணுமா, அப்படி ஜெபிக்கணுமா, இந்த வசனத்தை யூஸ் பண்ணணுமா, இப்படி வர்ஷிப் பண்ணணுமா, இது எல்லாம் ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ் தான் ஆகுது, ஒண்ணுமே தெரியலனாலும் டூ ஒன் திங். எந்த விஷயம் உங்களை பாதர் பண்ணதோ அதுல அதுல நீங்க மட்டும் இருக்கிறீங்கன்னு நினைக்காம அந்த சீன்ல ஏசப்பாவையும் சேர்த்து யோசிக்க முடிஞ்சிட்டா, தட் இஸ் த டன் பிரேயர். அதுதான் கேட்கப்பட்ட ஜெபம். அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையில ஆண்டவரை நம்மளால பார்க்க முடியுது, விஷுவலைஸ் பண்ண முடியுது, அதற்குள்ள அவர் இருக்கிறாருன்னு நம்மளால அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வர முடியுது, விஷுவலைஸ் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் டன். அது எதுவாக இருந்தால் ஓகே. உங்க பிசினஸ் டீலா இருக்கட்டும், உங்க உறவு சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஒருத்தங்க கிட்ட கணவன் மனைவி ஏதோ சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில முப்பரி நூலார் அவர் அவர் பிணைந்து இருக்கிறத அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்துட்டு, அது ஆமால்ல, இஃப் வி போத் ஆர் செப்பரேட், நானும் அவரும் மட்டும் இருந்தா தானே கவலைப்படணும். ஆனா முப்பரி நூல்னா உங்களுக்கு ஐடியா, பைபிள்ல இருக்கிற வசனத்தை நான் வேர்டை சொல்றேன். ஒரு பின்னல் மாதிரி. நம்ம ஜடை பின்றோம் இல்லைங்களா, மூணு மூணு பார்ட்டா பிரிக்கிறோம் தலைய. அதுல அங்க ரைட் சைட்ல இருந்து ஒன்னு எடுத்து லெஃப்ட்ல போடுறோம், லெஃப்ட்ல இருந்து எடுத்து ரைட்ல போடுறோம். பின்னல் இப்பெல்லாம் பின்னல் யாரும் போடுறது இல்லை, ஃப்ரீ ஹேர்ல போறதுனால பின்னல் கூட சொல்ல வேண்டியதா இருக்கு. பின்னல் யாருக்கெல்லாம் தெரியுது? ம் முப்பரி நூல்னா அப்படியே அந்த மூணு விஷயமும் ஒண்ணு ஒண்ணு பிரிக்க முடியாது தனியா, அந்த மாதிரி பின்னி மாதிரி என்னுடைய திருமண வாழ்க்கையில எனக்கும் என் கணவருக்கும் இருக்கிற உறவுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவர் பிணைந்திருக்கிறார். இது வந்து சத்தியம். இதை நமக்கு தெளிவா சொல்லுது. அப்படி அப்படி பார்க்க, அப்படி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ள, எப்பெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகுதோ, இது வந்து கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் கிடையாது, உறவுகளின் தேவன் எல்லா உறவுக்கு மத்தியிலையும் அவர் இருக்கிறாருங்கிற கான்சியஸ்னஸ் கொண்டு வந்துட்டாலே அங்க பீஸை நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம்னு அர்த்தம். ஏன்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. அந்த பார்வை, அந்த கான்சியஸ்னஸ், அந்த அவேர்னஸ் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. நாங்கள் தனிமையா இல்லை, நாங்க அப்படியே ஒருவேளை எங்களுக்குள்ள அந்த அவ்வப்போது வந்து போகிற மறதி, நான் தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இந்த பிரச்சனை எனக்கு பெருசா தெரியுமானால் அது எல்லாம் வெளியேறுவதாக, அந்த விதமான எண்ண ஓட்டங்கள் மறதி எல்லாம் வெளியேறட்டும். எப்பொழுதும் என் தேவன் கூட இருக்கிறீங்கன்ற கான்சியஸ்னஸ்ல அப்படியே நாங்க நிரம்பட்டோம் இயேசுப்பா. இன்டென்ஷனலா ரீதாரா மாஷா கரபோ ஓரா மாஷா தல்லாஹா தேரே மே கேர பௌஷத ரபி ஓரா மாதலாஹா தேரே மே காரா பௌஷத லே ஹரி தேரே மேரே கரா பௌஷத ரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்ப ஆக்சுவலி சில நேரத்துல இந்த 3 டைம் பிரேயர் இருக்குல்ல. காலையில, மதியம், ஈவினிங்னு பிரேயர் இருக்கு. யாரெல்லாம் இப்படி சொல்ல முடியும்? என்னதான் ஈக்குவல் கேப்ல பிரேயர் வச்சாலும், அந்த மதியத்துலேருந்து ஈவினிங்குள்ள ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துருது சிஸ்டர். அப்படியே ஒரு டவுன் ஆகுற மாதிரி. அ ஆக்சுவலா இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அவ்வளோ தேவைப்படுதுங்கிறதுக்காக கூட இந்த டேஸ் ஆண்டவர் டிக்ளேர் பண்ண வச்சிருக்கலாம். பட் ஆனா இது கடைசி வரைக்கும் இப்படி இருக்குமானா கிடையாது. வி ஆர் கெட்டிங் பெட்டர். கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ சில நேரத்துல பாத்தீங்கன்னா இதே சுச்சுவேஷன் நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. பார்த்தா நீங்க அவ்வளவு அவேர்னஸ்ல கிராஸ் பண்றதுனால நீங்களே சாதாரணமா ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. அதுலயே என்ன பண்ண மாட்டீங்க, கூடாரம் போட்டு சுத்தி சுத்தி வர மாட்டீங்க. சில பிரச்சனைகள்லாம் ஆமா ஆமா அப்படி இருந்தது, அப்புறம் ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவீங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு கொண்டு இருக்கிற பிரச்சனை இப்போ ஒரு வேலை புதுசா பெருசா அப்படி இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி ட்ரெயின் பண்றாரு, எப்படி ட்ரெயின் பண்றாரு. ம் இப்போ ஒரு 50 கிலோ இருக்கிறீங்க வெயிட் நீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோ தூக்குறது ஈஸியா இருக்கும். இல்ல ஒரு கேன் வாட்டர் தூக்கி வீட்ல வைக்கிறது. இப்ப இந்தியால இருக்கிறவங்களுக்கு சொல்றேனே, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தூக்கிற முடியும். ஆனா உங்களால 100 கிலோ தூக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக முடியாது. அத தூக்குறதுக்குன்னு அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் உள்ள முதல் தூக்க முடியும். அ ஸோ நம்ம ஆத்மாவுல அப்படி ஒரு பலன் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. டே இன் அண்ட் டே அவுட் 100%ல வரும்போது, நம்ம ஏதோ வரோம் போறோம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் தெரியறதில்ல. நீங்க ஒரு விஷயத்த சாதாரணமா ஃபேஸ் பண்ணிட்டு நானா அப்படின்னு யோசிப்பீங்க பாருங்க. அப்ப தெரியும் நம்ம ஆத்மாவுல எந்த அளவுக்கு ஃபெய்த் எக்ஸர்சைஸ் பண்றாரு. எவ்வளவு வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்ட நம்மளோட விசுவாசம் பெருகி இருக்கிறது. முன்னாடி இதுவா இருந்தா நம்ம ஒரு 3 நாளைக்கு ஃபிளாட்டா படுத்து டிப்ரஸ் ஆகி அப்ரஸ் ஆகி இருந்திருப்போம். ஆனா இப்போ நம்மள ஓவர் கம் பண்றோம். சில விஷயங்களை வார்த்தையில டிக்ளேர் பண்ணி ஓவர் கம் பண்றோம். சாதாரணமா பேசுறோம். சாதாரணமா மன்னிக்கிறோம். ம் மன்னிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்தவங்க எல்லாம் ஒரு டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதா தெரியாம பேசுறாங்கப்பான்னு ஆண்டவர் எப்படி சொன்னாரு, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். அந்த ஸ்டேட்ல இருந்து எதிரில உள்ளவங்க தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாம பேசிட்டு இருக்காங்கப்பான்னு என்ன பண்ணுவீங்க, சாதாரணமா லைவா மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அது உங்களை பாதர் பண்ணவே விட மாட்டீங்க. அந்த ஹீலிங் ஜேர்னி அவங்களுக்குள்ளேயும் ஈஸியா இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் தேவையில்லாத ஸ்ட்ரெயின் இருக்காது. உறவுகளுக்குள்ள ஸ்ட்ரெயின் இருக்காது. இதுவும் நடக்குது. நாட் ஒன்லி ஃபைனான்ஷியல், நாட் ஒன்லி ஹெல்த். இது மாதிரி உறவு சார்ந்த விஷயங்கள், மனதளவுல உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. எப்பெல்லாம் எனக்கு எப்பயுமே நான் சொல்லிக்கிற விஷயம், வந்து எப்பெல்லாம் ஒரு மாதிரி டவுன் ஆகுது, ஆக ட்ரை பண்ணுது மனசுன உடனே ஐயோ மறந்துட்டேன் போல இருக்கு, எனக்குள்ள ஆண்டவர் இல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு, வாக்கிங் போயிட்டாரு, இல்ல ஏதோ ஒண்ணு நான் நினைச்சிட்டேன் போல இருக்கு. என் மூளை வந்து என்ன பண்ணுது, பழைய பேட்டர்ன் எடுக்க பாக்குது. நோ, ஐ வாண்ட் டு ரிமெம்பர் இட். என் காட் இஸ் இன் மீ, வித் மீ, அப்பான் மீ. மேபி ஐ வுட் ஹவ் ஃபர்காட்டன், பட் ஐ நவ் சே கான்ஷியஸ்லி எனக்குள்ள என் தேவன் இருக்கிறார், என்னோட என் தேவன் இருக்கிறார். இந்த விஷயத்துல எனக்கு மத்தியில அவர் விட்டுட்டு தனியா போகிறவர் அல்ல. நெட்டாத்தில் விட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல விடவே மாட்டார் ஆண்டவர். ம் சில நேரம் நம்ம அப்படிதான் ரியாக்ட் பண்ணிடுறோம்ல, சில விஷயம் நடக்கும்போது ஐயோ. ம் அப்படி நம்ம முகத்தையும் வச்சுக்கிறதா இருக்கட்டும், நம்ம பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், மத்தவங்கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும். ஆமா என்ன பண்றது இப்படி இருக்கு அப்படிலாம் நமக்கு சில நேரத்துல கதை அளக்கும் போது இன்டைரக்டா என்ன சொல்றோம், எனக்கு நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை அம்போ என்று விட்டு விட்டார் அப்படின்றது இன்டைரக்டா சொல்றோம்னு அர்த்தம். ஸோ நாட் லைக் தட். அப்படி அப்படி நம்ம பழக்கப்படவில்லை. இப்ப ஆண்டு நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அப்படியே மீண்டுருவோம், அப்படியே மீண்டு விடுவோம். நமக்கு அறியாமை நிமித்தம் அதுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மள அவேர்னஸ்ல வச்சு விழிப்புணர்வுல வச்சு அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அதுலயே தங்கி அதுலயே சோர்ந்து அப்படியே இருந்துடாம டக்குன்னு பவுன்ஸ் ஆகுறது எப்படி நம்மள வந்து இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் ஆமா சிஸ்டர் முன்னாடி விட நான் இப்ப எவ்வளவு பெட்டரா இருக்கிறேன்னு சொல்றீங்க. முன்னாடி எல்லாம் இப்படி நடந்தா நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன், 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், யாருக்கிட்டனா புலம்பிட்டு இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்ப வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எவ்வளவோ இருக்கு லைஃப்ல. இது மட்டுமா விஷயம். ம் அப்படி சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கேன் சிஸ்டர். அப்படி யாரெல்லாம் யார் சொல்ல முடியும்? ஏன்? எஸ், ஆண்டவர் நம்மள அப்படிதான் பலப்படுத்துறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறவர். ஆலோசனை கர்த்தரப்பா. தேங்க்யூ லார்ட். ரீதரமா ஷகரபு ஓரா மஷாத லஹாதரி மேகர பௌஷதரமா ஓரா பாஷாத லேஹாதீர மேதரே கர பௌஷதரமா ஓரா மாஷாத லேஹாதீர மேகர பௌஷத. அப்படியே ஆவில நிறைஞ்சு பேசுங்க பாப்போம். அந்நிய பாஷையில பேசுங்க. ரீகா ராதலா மாஹாதரி மேகாரா பௌஷதரபா.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரெக்டான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆவியானவர் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. உறவுகளின் மத்தியில நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைகள்ல அப்பா ரியலி பிலீவிங் ஃபார் தியர் கிட்ஸ், அவங்க குழந்தைகளோட திருமண வாழ்க்கைக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த வார்த்தைகளை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த பிள்ளைங்க தனியா இல்ல, முப்பரி நூலாய் தேவன் மத்தியில பிணைந்திருக்கிறார் அப்படிங்க நாங்க பார்க்கிறோம். அவர்களுடைய உறவுகள் மத்தியில் தேவன் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நாங்க அதை டிக்ளேர் பண்றோம்ப்பா, டிக்ளேர் பண்றோம். ஓரா மாஷா கரே திரே மிஹாதலை கர பௌஷதரிபி ஓரா மாதலா ஹாத்தேரி மே காரே திரை மே ஷதர பௌர ஹீரை பீதர மௌஷதரபா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு மதியம் எங்க கூட பேசுனீங்க ஆண்டவரே. சந்தோஷமா இருக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க. நாங்க நினைத்து நினைத்து அதுலயே நாங்க சுழண்டு வரும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கான எஸ் லார்ட் ஸ்டேட் உண்டாகும். தேங்க்யூ லார்ட். நாங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ஏதாவது செய்யட்டும், அதுக்கப்புறம் சந்தோஷத்தை படலாம், நாங்க தான் தள்ளி வைக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரே எங்களோட நீர் பேசுகிற தெய்வம், எங்க கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீஹா ரீத ரமா கரபோ ஓரா மஷாதலா தே ரெமே கலாதா ரமா ஹதே ரெமே கரபௌஷதரபா ஓரா மஷாதா லே ஹரி தே ரே மிரே லே தே ரெ மௌஷதர கரபோ ஓரா மாஷதரபா ல தே ரெமி ஷிபிர போ கரபோ ஓரா மாஷதர ல கரபே தர மௌஷதரமா ஓரா மாஷாதா லஹாரதா லே கரபே தர மௌஷதரபி ஓரா மாஷாதா லஹாரதா லமே கரபோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அப்படியே நீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா காத்து வந்துட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட். ஆண்டவர் சில நேரத்துல இப்படி பேசுவார். நீ வந்து காட், கடவுள் இல்ல இசப்பா அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு அர்த்தம் என்னன்னு நினைச்சுக்கணுமா? ஹாப்பினஸ் நினைச்சுக்கணுமா? கடவுள் தன்மைக்கு, கடவுள் அப்படின்றதுக்கு நமக்குள்ள இருக்கிறவருக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைத்து கொள்ளணுமா? சோ நீங்க எதை முடிவு பண்ணும் போது, எந்த விஷயத்துல எதை முடிவு பண்ணாலும் உங்களுக்கு சந்தோஷம் தருகிற காரியத்தை அப்படியே அதுக்காக டிசைட் பண்ணும்போது எல்லாமே ஈஸியா அமைஞ்சு வந்துரும். ஏன்னா கடவுளுக்காக அரேஞ்ச் பண்ணுது. இப்போ ஒரு வசனம் இருக்குல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு உங்களுக்கு. ஒருவேளை நம்ம ரொம்ப பக்தியா இருந்தா நமக்கு நடக்கும் போல இருக்கு, மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படனா நம்ம ரொம்ப பக்தியா இருக்கிறதுனால நடக்கும்ன்றது அது அர்த்தம் கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில எதை செய்யும் போதும் ஆண்டவருக்கு வச்சு அவரை வந்து அந்த சினானிமஸா அவர் தான் சந்தோஷம்னு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க எதை செய்தாலும் அதற்கான எல்லா சோர்ஸும் உங்ககிட்ட தானா வந்துடும். அதற்கான மேன் ரிசோர்ஸ் வந்துடும், அதுக்கான பெர்மிஷன்ஸ் கிடைச்சிரும், அதுக்கான லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் நடந்துரும், அதுக்கான விஷயங்கள் தானா அலைன் ஆகி வந்துடும். டிலே ஆகாது. ஏன்னா கடவுள் தன்மைக்கு எனக்குள்ள இருக்கிற அவருக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது நம்ம என்னத்துக்கு கொடுக்குறோம்? சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்குறோம் என்று அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்த ஹாப்பியா செய்ய ஆரம்பிப்போம், லைவா செய்ய ஆரம்பிப்போம், நிகழ்த்தன்மையிலிருந்து நவுல இருந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கான எல்லா விஷயமும் தானாலே நடக்கும். இப்ப கூட நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க, இது எப்படி முடியுமோன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பாத்தீங்கன்னா சரியான ஒரு நபர் அதுக்கு கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க, சரியான நபரோட நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க, அவங்க ஆலோசனை கொடுத்திருப்பாங்க, இல்ல அவங்க கூட இருந்து ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல, இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல, இது எப்படிதான் கனெக்ட் ஆச்சுன்னே தெரியல, நீங்க யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனா when you give God, அவர் அவரை ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா எல்லா அவுட்கம்ஸுமே ஹாப்பி அவுட்கம்ஸ் தான். புரியுதுங்களா? முடிவு சம்பூரணம் தான். ஆரம்பத்துல தெரியாது நமக்கு, இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாம இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு என்னது? சம்பூரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. ஸோ அதனால பி ஹாப்பி. நம்ம செய்கிற நம்ம இன்டென்ஷன் ரைட்டா இருந்து, நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமா இருந்து, நம்மளோட செய்கைகள் எல்லாம் சின்சியரா இருக்கும் போது எதை குறித்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது. பிகாஸ் வி பிலீவ் இன் ஹாப்பி காட். அவர் ரொம்ப சந்தோஷமான தேவன். அவர் காட் இஸ் நாட் இன் பேட் மூட். அப்பா வந்து சில நேரத்துல நல்லா இருப்பாரு, சில நேரத்துல நம்ம நம்ம அப்பாவை மாதிரி நினைச்சுக்கிறோம், இல்ல நம்ம நம்மள நடத்தினவங்கள மாதிரி நினைச்சுக்கிறோம். சில நேரம் நல்ல மூட்ல இருப்பாங்க, சில நேரம் கொஞ்சம் கெரிபுரி அப்படின்ற மாதிரி தேவனையும் பார்க்க கூடாது. ஒரு எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கிறார், எல்லா நேரத்திலையும் நம்ம ஹீஸ் வெரி ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் அஸ், மோர் தென் ஹாப்பி டு கவுன்சில் அஸ், மோர் தென் ஹாப்பி டு சர்வ் அஸ். பரிசுத்த ஆவியானவர் எல்லா நேரத்திலையும் நல்ல மூட்ல இருக்கார். ஸோ அவரை ஒரு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு விஷயத்துல நீங்க ஹேண்டில் பண்ணும்போது, உங்க குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது, உங்களோட பினான்சியல் காரியங்கள் அந்த பயம் வரும்போது, இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ணன்னு வரும்போது ஆண்டவரே இருக்கார்.
அவர் என்ன மொத்தமா தானே இருக்காரு. அவர் சொத்தெல்லாம் மட்டும் வச்சுட்டா நம்ம கூட வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கணும். சில நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன். நாங்க ரொம்ப கஷ்டப்படுற டைம்லலாம் எங்கள பார்க்கும்போது சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நீங்க நீங்க அது மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எங்க நீங்க பணம் கேட்டுருவீங்களோன்னு அவங்க ஜுவல் போட மாட்டாங்க. எங்க நீங்க பணம் கேட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இல்லாதது போல முன்கூட்டியே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மாரிலாம் யாருக்குன்னா அனுபவம் இருக்கா? ஒருவேளை நீங்க ஃபினான்ஷியலா கொஞ்சம் டவுனா இருக்கிறீங்க, இல்ல ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு வீட்டு விஷயம் வச்சிருக்கிறீங்க. எங்க நம்ம கிட்ட கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாரி வரவங்கள பார்த்திருக்கீங்களா? அ நம்ம நெனச்சுக்கிறது சில நேரத்துல, ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்துல எல்லா சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு, இந்த பிள்ளை வந்து எங்க எத கேட்டுருமோன்னு சொல்லிட்டு, தனியா வந்து நமக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. அப்படி கிடையாது. நீங்க நம்ம நினைக்க வேண்டியது, என் தேவன் எனக்குள்ள சகல ஐஸ்வர்யத்தோடும், சகல நிறைவோடும், எனக்கு தேவையான எல்லாவற்றோடும் தான் எனக்குள்ள இருக்கிறார். அத அப்படியே நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். என்னால முடியும். பிகாஸ் வென் ஐ நோ தட் ஐ அம் சர்விங் அ ஹேப்பி காட், எனக்குள்ள இருக்கிறவர் சம்பூரணத்தின் தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரு எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? நான் பார்த்த மனிதர்கள் போல அவரு கிடையாது. இல்ல சில நேரத்துல நானே கூட சில நேரத்துல ஃபினான்ஷியலி ஒரு மாரி இன்செக்யூர் ஆயிடுறோம் சில பேர பார்க்கும்போது இல்ல. இப்ப அவங்க பிரச்சனை 1,00,000 இருக்கும். நம்ம அத குடுத்து உதவ முடியாத நிலைமையில கூட இருக்கலாம். அதனாலேயே சில நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள அவாய்ட் பண்ண கூட பண்ணியிருப்போம். மத்தவங்க தான் நமக்கு பண்றாங்கன்னு கிடையாது. நாமளே சில நேரத்துல இன்செக்யூர் ஆயிருப்போம் சில பேர பார்த்து. பட் ஆனா காட் இஸ் நாட் இன்செக்யூர். ஹி இஸ் நாட் ஃபினான்ஷியலி இன்செக்யூர். அவர் வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிறவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்படிப்பட்ட தேவனை தகப்பனா கொண்டிருக்கும்போது, நமக்கு என்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறாராம். முன்னாடியே அறிந்திருக்கிறாராம். உங்களுக்கு ஒரு 1,00,000 தேவை வரப்போகுதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரியலாம். அந்த தேவை உங்களுக்கு வரப்போகுதுன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்காக ரெடியா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறவர் தான் ஆண்டவர். புரியுதுங்களா? இட் இஸ் டன் எவ்ரிதிங். இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாமும் அர்த்தம் தான். நம்ம ஸ்கூல் ஃபீஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறது நமக்கு இப்போ இப்போ இப்ப நம்ம அவேர் ஆகுறோம். ஐயோ! அந்த டேட்டுக்குள்ள அது முன்னாடியே அவருக்கு தெரியும். அதுக்கான வழிவாசலையும் அவர் உண்டு பண்ணிட்டாரு. நீங்க அழகா அத ஸ்மூத்தா கட்டி முடிக்கிறத மட்டும் தான் நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அது எப்படி வரப்போகுது? எங்க வரப்போகுது? எப்படி இது பண்ண போறோம்? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்ல. ஏன்? அனுபவிக்க வேண்டியது மட்டும் தான். "ஏசப்பா நீங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டீங்க. என் வீட்டு தேவைகளை சந்திச்சுட்டீங்க. என்னுடைய எல்லா பில்ஸையும் கட்டி முடிக்கிறதுக்கான எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க. எங்க பிள்ளைகளுக்கு தேவையானது கொடுத்துட்டீங்க." சில பேருக்கு வந்து இப்ப கல்யாணம் குழந்தைக்கு கல்யாணம் இருக்குது. பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்குறோம். எதுவுமே சேர்த்து வைக்கல, எதுவுமே சேர்த்து வைக்கல. நான் அப்பவே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மேலலாம் சில பேர் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் கவுன்சில் பண்ணும்போது பார்த்துருக்கேன். "அப்பவே சொன்னேன் சிஸ்டர். நம்ம பொண்ணு பிள்ளைய வச்சிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். நாளைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க என்ன பண்றது? கடவுள் பார்த்துப்பார் சொல்லி சொல்லியே இந்த மனுஷன் எதையுமே சேர்க்கல சிஸ்டர் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒருவேளை இஃப் இஸ் ரியலி மென்ட் தட் என் தேவன் என் தேவையை சந்திப்பார்னா கண்டிப்பா அவர் சந்திப்பாரு. புரியுதுங்களா? ஒரு வசனம் பிரதர் சொல்லி குடுத்தாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஆண்டவர் பிரசன்ஸ்ல பேத கூட என்ன பண்ண மாட்டான்? இடற மாட்டான். ஒன்லி திங் இஸ் வி ஹேவ் டு பி கான்ஷியஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறது, நம்ம கூட இருக்கிறது, நமக்கு ஆலோசனை குடுக்கறத பத்தின அவேர்னஸ்ல இருந்துகிட்டே இருந்தா, ஒருவேளை பாஸ்ட்ல நம்ம ஒரு சில நேரத்துல எழுதி இருந்தாலும், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டிருந்தாலும், அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றவர் தான். ஏன்னா இப்போ நம்ம ஆண்டோட பிரசன்ஸ்ல இருக்கிறோம். அவரையே சார்ந்து இருக்கிறோம். அவரையே சார்ந்து இருக்கிறோம். அவரையே சார்ந்து இருக்கிறோம்னு நம்ம என்ன பண்றோம்? அப்படியே நம்ம சுத்தி இருக்கிற கிரியேஷனுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சோ த கிரியேஷன் வில் அலைன். கிரியேஷன் அலைன். சில பேருக்கெல்லாம் ஐயோ இதுல போட்டதுக்கு நான் இதை பண்ணி வச்சிருக்கலாமே, அதுல போட்டதுக்கு இதை பண்ணி வச்சிருக்கலாமேன்னு சில ஏரியால ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஐ கேன் ஃபீல் தட். இந்த விஷயம் பண்ணதுக்கு இந்த ஜுவல்ல வாங்கி வச்சிருக்கலாமே, இந்த விஷயம் பண்ணதுக்கு இப்படி ஒரு பிளாட்டை வாங்கி போட்டிருக்கலாமே. யாருக்கெல்லாம் அப்படி வருது தாட்ஸ்? ம். ஏற்கனவே பண்ண விஷயங்கள பத்தி இதுக்கு பதில் இத பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு பதில் அதுல பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாரி போராட்டத்துல யாரோ இருக்கிறீங்க சில பேர். ஓகே. பட் எதுக்கு பதில் எத பண்ணாம விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருந்து சரியான ஆலோசனை குடுக்கிறார். சரியான காரியங்கள் நீங்க செய்றீங்க. சரியா தேவனுடைய பிரசன்ஸ்ல இப்ப இருக்கிறீங்க பாருங்க. சோ எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் சரியா நடக்க போகிறது. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஏசப்பா. நீர் ஆலோசனை கர்த்தர் எங்களை செய்ய சொல்றவர் மட்டும் இல்ல. இத செய், அத செய்யுங்கிறவர் அல்ல ஆண்டவரே. எங்களை செய்ய பண்ணுகிறவர். ஒருவேளை முன்னாடி நாங்க அறியாமையில மிஸ் பண்ணியிருந்தோம்னா, இனிமே நாங்க மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களை கரம் பிடித்து நீங்க செய்ய வைக்கிறவர் ஆண்டவரே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வாட் எவர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் வரி கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க உற்சாகப்படுத்துகிறதுக்காக, தைரியப்படுத்துகிறதுக்காக, இந்த ஃபாஸ்டிங் டேஸ்ல ஆண்டவரே நாங்க கேட்டதையும் கேளாதையும் எங்களுக்கு சேர்த்து கொடுத்தீங்களே சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நன்றி. எங்களை உங்களை விஸ்டமோட நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி. எங்களை மீறி ஒரு பலன் எங்கள் மீது நிழலிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுத்தி இருக்கிற விஷயத்த பத்தின செக்யூரிட்டி எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. ஓராமா ஷாதா லஹாராதா லேகாரா பௌஷதரமா ஓராமா ஷேதே ரேமே லேகாரா பௌதரமா ஷதரை ஓரா பாலஹாதா லேகா ரீதி ரிமேகாரா பௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ், ஐசையா 35:8 இந்த வசனம் வந்து ஒரு டைம்ல வந்து நானும் ராணி பிரதருமே என்னப்பா நம்ம ரொம்ப பேக்கா இருந்துட்டோமோ, ரொம்ப முட்டாளா இருந்துட்டோமோ, நமக்கு லைஃபே தெரியலையோ வாழ்றதுக்கு, நம்ம நமக்குன்னு எடுத்து வச்சுக்கணும் இல்ல இதை பண்ணிக்கணும்னு கூட நமக்கு தெரியலையோ, அந்த அளவுக்கா மக்கா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்க அப்படியே இருக்கும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு பேசினார். ஈவன் இஃப் யூ திங்க் நீ ஒரு ஃபூல் அப்படின்னு நினைச்சா கூட, நீ பேதை, உனக்கு எதுவுமே தெரியல, வாழவே தெரியல, எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டோம் நீ நினைச்சா கூட, உன் லைஃப் என்ன அது, யூல் நாட் மிஸ் எனிதிங், இடறவே மாட்ட அப்படி சொல்லி அப்போல இருந்து இப்ப பாருங்க. இப்ப பாருங்க, நாங்க இந்த வசனத்தை எடுத்து ப்ரீச்சே பண்றோம். இந்த வசனத்தை எங்களுக்கு பேசினார் ஆண்டவர், ஒரு ஆறுதல் படுத்தினார். நீ அப்படியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, குழந்தைங்கள வச்சுட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே இப்படி விட்டுட்டோமே, ஏன்னா எங்களுக்குன்னு யோசிக்கலையோ அப்படி ரொம்ப நாங்க யோசிச்சுட்டு இருந்த டைம்ல குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு நீட் கூட சந்திக்கப்பட முடியாம இருக்கும்போது. ஆனா இந்த வசனத்தை இப்ப நாங்க டீச் பண்றோம், ப்ரீச் பண்றோம், நிறைய பேருக்கு விடுதலையே ஆகுது. சோ அந்த மாதிரி ஆண்டவர் வச்சுட்டாரு. அதனால இது ஸ்வேர்னுவாங்கல்ல, இதை நான் சத்தியம் பண்ணுகிறேன் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஆண்டவரோட வார்த்தையின் மீது என்ன பண்ணலாம், யூ கேன் பிளைண்ட்லி அப்படியே கண்மூடித்தனமாக நீங்க நம்பலாம், விசுவாசிக்கலாம். மனுஷன் சொல்லிட்டாலே நம்பிடுறோம். எங்க அண்ணன் சொல்லிட்டாருங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்புறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார் என் லைஃப்ல. இதுக்கு மேல ஒரு டைவர்ஷன் எல்லாம் கிடையாது. சீரான பார்வை, தெளிவான கண்ணோட்டம், அழகான ஆலோசனை, அப்படியே நான் சூப்பரா என் லைஃப் போகுது, என் பிள்ளைங்களோட லைஃப் போகுது. அதனால தேவன் இருக்க இருக்க ஒரு ஸ்டெப் நான் இடற போதே கிடையாது. ஆண்டவர் அப்படி பொதிந்து வச்சிருக்கிறார். பத்திரமா இருக்கிறேன். என் பாதையெல்லாம் ஜீவ பாதையா இருக்க போது, என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது அப்படி நீங்க என்ன பண்ணலாம், இப்படிதான் நீங்க டிக்ளேர் பண்ணணுமே. ஓகே. So first thing ஆண்டவர் பேசுனது என்ன, when you see everything in every scene, நீங்க லைஃபோட எல்லா சீன்லயும் அதுல தேவனையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிங்க. வாட் எவர் யூ கிராசிங், எது கிராஸ் பண்ணும் போதும் அதுல தேவன் இல்லாம பார்க்காதீங்க. உங்களுக்கு பயமா இருக்கும். பயமா இருக்குதுனாவே அதுல நீங்க தேவனை வச்சு பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த பத்தின ஒரு டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுதுனாவே அதுல தேவனை கூட வச்சு பார்க்கலன்னு அர்த்தம். ஏன் உங்க பிசினஸ்ல ஒரு மாதிரி இருக்குது என்ன எதுனா, அந்த உங்க பிசினஸ் பிளேஸ்ல தேவன் உலாவுகிறத நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு அவர் கிளைண்ட்ஸ் கொண்டு வரதுக்கான ஏஞ்சல்ஸை கமாண்ட் பண்ணதை உங்களால பார்க்க முடியல, உங்க மைண்ட் சோ ஆக்குபைட்னு அர்த்தம். நிதானம் அமைதியா உட்காந்து பிசினஸ்ல அப்படியே அவர் உலாவுகிறதையோ, அவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறதையோ, அவர் எப்படிலாம் உங்களுக்கு அதை கொண்டு வரலாம், அந்த ஐடியாஸை கொடுக்கலாம், அவர் அப்படியே தீவிரமா இருக்கிறதையும் உங்களால, ஏன்னா அதுதான் சத்தியம். நம்ம மைண்ட்ல மறந்துட்டு மறந்துட்டு திரும்ப திரும்ப போய் பழைய செட்டப்லயே போய் உட்காந்துடுறோம். ஆண்டவர் நமக்கு தெளிவா பேசுறாரு. So he's really really refreshing us. We'll pray. ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க உண்மை எல்லாத்துலயும் பார்க்கிற கிரேஸ் நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்க கூட பேசியிருக்கிறீங்க. we are not happy, அது வந்து நாங்க உங்களை மறந்ததுனால மட்டும்தான், நீங்க என் கூட இல்லைன்னு நினைச்சதுனால மட்டும்தான் ஆண்டவரே. you're a happy God. எஸ் லார்ட், எஸ் லார்ட். உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பார்க்கிற கிருபையில நாங்க ரிலீஸ் பண்றோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்க வீட்டுக்கும் நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க எல்லைகள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இசப்பா எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாத ஆண்டவரே. நீங்க உங்களுக்கு எதுவுமே இது பெருசு, இது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்க ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். எங்க எங்க சூழ்நிலையில, எங்க எங்க விஷயத்துல அவ்வளோ இந்த விஷயத்துக்கெல்லாம் தேவனா, எல்லாத்துக்கும் ஏசப்பாவா அப்படின்னு உங்களை சுற்றி யாராவது அப்படி ஒரு கேலி பண்ணாங்க, ஆமா எனக்கு சின்னதோ பெருசோ எனக்கு எல்லாமே தேவன் தான் அப்படிங்கறதுல கன்வின்ஸ்டா இருங்க. கன்வின்ஸ்டா இருங்க. ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தோடு சொல்லுங்க, ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு,
அவரே அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். அவருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் காம் யுவர் மைண்ட். அப்படியே காமான மைண்டுக்குள்ளதான் தேவ ஆலோசனை வெளிப்படும். தேவனுடைய சமாதானம் அப்படியே எழும்பும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வீடுகளுக்குள்ள ஆண்டவரே சமாதானம் என்று நான் பேசுகிறேன். செழிப்பு என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. பெருக்கம் என்று நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஆண்டவரே சம்பூரணத்தின் தேவன் சகல சம்பூரணத்தையும் நீர் கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றி. அவர்கள் நெடுநாள்பட்ட பிரயாசங்களோட பலன் வெளிப்படுவதாகன்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன் சப்பா. அது எந்த இடத்துல லாக் ஆயிருக்கோ ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரேக் இட். அப்படி திறந்து கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. இதை செய்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், எங்களுடைய சகல கனெக்டடான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. எங்களை எங்கிலும் ஆசீர்வாதம் என்று நாங்கள் பேசுகிறோம். இன் ஜீசஸ் நேம் ஆமென். 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 So bless you all. அப்படியே இது பண்ணிக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே கேட்ட விஷயத்தையே மைண்ட்ல திரும்ப திரும்ப கொண்டு வந்து அசை போடுங்க. உம் ஏன்னா எதையாவது ஒண்ணு எதுவானா மண்டைக்கு வரது கூட கூடாது. இதைதான் யோசிக்க போறேன். இன்னைக்கு பேசாம இந்த மதிய மெசேஜை போட்டு மெடிடேட் பண்ண போறேன். இல்ல இது சொன்னாங்களே, இது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிக்க போறேன். எதை நினைக்க போகிறோம், எதை மெடிடேட் பண்ண போறோம் சூஸ் பண்ணி தாட்ல ஓட விட போகிறோம். ஏன் நம்ம வீட்டு டிவில பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இந்த சேனல்ல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனா நீங்க ஓகே ஓகே பிரதர் சொல்லிட்டார், பக்கத்து வீட்டு பிரதர் இதையே உட்காந்து பார்ப்போம்னு சொல்ல மாட்டோம். இல்ல நம்ம வீட்டு டிவி நம்ம ரிமோட் என்ன பண்ணுவோம், நம்ம தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனா மண்டையில மட்டும் யாரு எந்த எண்ணத்தை போட்டாலும் அந்த படத்தை ஓட விடுவது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் இப்படின்னு எனக்கு ஆண்டவர் பேசினாரு. நிறைய முறை அப்படி இப்படி ஆயிடுச்சே, அது அப்படி ஆயிடுச்சே, இவங்க சொல்லிட்டாங்களே இது இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் யாரையோ படம் ஓட்ட விட்டுட்ட, யாரையோ என்ன பண்ற, யாரோ ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டு பேசுவார். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். என் டிவி என் ரிமோட், என்னுடைய சிந்தை என்னுடைய எண்ணங்கள் நான் தான் சூஸ் பண்ணுவேன். எமோஷனை நான் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஆளுகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யர் லைஃப் கம்ப்ளீட்லி. ஆண்டவர் அதுக்கான கிருபைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். ஓகே, பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை பை.